ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சைபர்னோவா. இந்த வீடியோவில் செக்யூரிட்டி ட்ரையல்ஸ்ன்ற டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செக்யூரிட்டி ட்ரையல்ஸ் ஒரு டிஎன்எஸ் எனிமரேஷன் டூல். இதை வச்சு ஒரு டார்கெட் ஆர்கனைசேஷனோட சப்டொமைன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணலாம். டிஎன்எஸ் எனிமரேஷன்றது டார்கெட் டொமைன் நெட்வொர்க்கில் இருக்க டிஎன்எஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸை கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராசஸ். இது மூலமா பொட்டென்ஷியல் வல்னரபிலிட்டிஸ் அப்புறம் அட்டாக் வெக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். செக்யூரிட்டி ட்ரையல்ஸ் கரண்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எனிமிரேஷன் ரெண்டுமே பண்ணும். இது மட்டும் இல்லாமல் சப்டொமைன்ஸ் எனிமிரேஷனும் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக் மூலமா பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 11 வெர்ச்சுவல் மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அட்ரஸ் பாரில் https://wacwacSecurityTrails.comனு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இது செக்யூரிட்டி ட்ரையல்ஸோட வெப்சைட்க்கு போகும். அங்கே டாப் ரைட் கார்னரில் இருக்க சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற பட்டனை கொடுத்து ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நாம் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ட்ரையல்ஸ்லேருந்து நம்ம இமெயிலுக்கு வந்த வெரிஃபிகேஷன் லிங்கை ஓப்பன் பண்ணி நம்ம இமெயிலை வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளை செக்யூரிட்டி ட்ரையல்ஸோட வெப்சைட் டேஷ்போர்டுக்கு கொண்டு போகும். அங்கே டிஎன்எஸ் எனிமரேஷன் நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே இருக்க என்டர் டொமைன், ஐபி, கீவேர்ட் ஆர் ஹோஸ்ட் நேம் ஃபீல்டில் டார்கெட் வெப்சைட்டோட டொமைன் நேம் டைப் பண்ணிக்கலாம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் நாம் certifiedhacker.com எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். என்டர் ப்ரெஸ் பண்ணினா செக்யூரிட்டி ட்ரையல்ஸ் நமக்கு certifiedhacker.comோட டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் சச் as A records, WW records, MX records, NS records, SOA records, TXT records, அப்புறம் CNAME recordsலாம் டிஸ்பிளே பண்ணும். இந்த ரெக்கார்ட்ஸில் நமக்கு ஐபி அட்ரஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், மெயில் சர்வர், நேம் சர்வர்ஸ், அப்புறம் டார்கெட் டொமைன் பற்றின வேறு சில கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸும் காட்டும். நாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா டேப்க்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதில் இந்த ரெக்கார்ட்ஸ் பற்றின ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பற்றி பார்க்கலாம். இது மூலமா டார்கெட் டொமைன் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சப்டொமைன்ஸ் டேப்ல டார்கெட் டொமைனோட எல்லா சப்டொமைனையும் பார்க்கலாம். சப்டொமைன்ஸ்ன்றது ஒரு டொமைன்ல இருக்க சப்டிவிஷன். அதில் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ஆர் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆகிருக்கும். செக்யூரிட்டி ட்ரையல்ஸ் ஒரு டார்கெட்ல இருக்க எல்லா சப்டொமைன்ஸையும் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக் மூலமா எனிமரேட் பண்ணும். அப்படின்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் வச்சு வேலிட் சப்டொமைன்ஸை கண்டுபிடிக்கிறது. இது நம்மளால் தேட முடியாத மறைஞ்சிருக்க சப்டொமைன்ஸ், டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸில் இல்லாத சப்டொமைன்ஸ் எல்லாம் தேட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் சப்டொமைன்ஸ்ல இருந்து லொக்கேஷன்ஸ் அப்புறம் டார்கெட் வெப்சைட் ஹோஸ்ட் ஆகிருக்க சர்வர் டைப் மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வச்சு அட்டாக்கர்ஸ் ஃபர்தராக வெப் அப்ளிகேஷன் அட்டாக்ஸ் லான்ச் பண்ணலாம். அதனால் பென்டெஸ்டிங் ஆர் எத்திக்கல் ஹேக்கிங்கில் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஃபேஸில் டிஎன்எஸ் எனிமரேஷன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. செக்யூரிட்டி ட்ரையல்ஸ் எல்லாரும் பயன்படுத்துகிற அளவுக்கு ஈஸியாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆனால் என்ன, மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண நாம் மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் டார்கெட் வெப்சைட்டோட சப்டொமைன்ஸ் அண்ட் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் மாதிரி இன்ஃபர்மேஷனை செக்யூரிட்டி ட்ரையல்ஸ் மூலமாக எப்படி கேதர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்கள் டிஎன்எஸ் செக்கர், டிஎன்எஸ் டம்ஸ்டர் மாதிரியான டூல்ஸும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ஏதாவது புதுசாக கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸை பார்க்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.